மிஸ்டர் பீஸ்ட் பற்றி தெரியாதவங்க இருக்க முடியாது. யூடியூப்னுடைய முடிசூடா மன்னன் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ எடுக்கும்போது கிட்டத்தட்ட 31 கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுடைய மெயின் சேனலில் இருக்குது. அதே மாதிரி இன்னும் கிட்டத்தட்ட 6-7 சேனல் வச்சுருக்கிறாங்க. ஸோ யூடியூப்பில் அவங்களுடைய கண்டென்ட் வந்து ரொம்ப பிரபலமானது. ஆனால் கொஞ்ச நாட்களாக இந்த மிஸ்டர் பீஸ்ட் பலவிதமான பிரச்சனைகளில் சிக்கி கொண்டு வர்றாரு. அது என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய இந்த நபர், அவருடைய உண்மையான பெயர் ஜிம்மி. அவர் கூட இன்னும் 2-3 நண்பர்கள் உண்டு. அவங்க எல்லாம் சேர்ந்து ரொம்ப பிரபலமான ஒரு சில யூடியூப் சேனல்ஸை நடத்திட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அதிகமான கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி இந்த மாதிரியான வீடியோஸ் எடுக்கிறதுல மிஸ்டர் பீஸ்ட் சேனல் வந்து ரொம்ப பிரபலம். அவங்களுடைய சேனலில் வித்தியாசமான பல கான்டென்ட் எல்லாமே வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நாட்களாக தொடர்ந்து பரபரப்பான பலவிதமான செய்திகளில் சிக்கி வர்றாரு. ரொம்ப முக்கியமாக அவர் மீது பலவிதமான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. ரொம்ப முக்கியமாக 3 முக்கியமான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. அது என்ன அப்படிங்கிறத ஒன்று அந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவது, அவர் வந்து நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ணுறாருல, அந்த வீடியோஸில் வந்து நிறைய ஃபேக் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு குற்றச்சாட்டு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப காலமாகவே இது இருக்குது. அதாவது அதில் அவர் வீடியோவில் காட்டுறது எதுவுமே உண்மை கிடையாது. நிறைய விஷயங்களில் சிஜியெல்லாம் பண்ணி ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு அவங்க வந்து புதுசாக வித்தியாசமான ஐடியாஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க. அப்போது நிறைய நேரங்களில் வந்து அவர் அந்த ஜிம்மி மிஸ்டர் பீஸ்ட் அப்படிங்கிறவர் வந்து பேட்டி கொடுக்கும்போது, எப்படி நீங்கள் இந்த ஐடியாலாம் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஓ அதுவா, இதெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்து யோசித்து தலைவலிக்க யோசித்து நாங்கள் கண்டுபிடிச்சி அப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேட்டியெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இப்போ என்ன உண்மை வெளியே வந்திருக்குது அப்படின்னா, இன்ஃபேக்ட் இந்த மாதிரியான நிறைய ஐடியாஸ் வந்து அவங்க பல நபர்களிடத்துலேருந்து திருடி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்குது. அதாவது இன்டலெக்சுவல் தெஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அறிவு திருட்டு அப்படிங்கிறது. இதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மிஸ்டர் பீஸ்ட் அப்படிங்கிற இந்த பெரிய சேனல் வந்து பல நபர்களை வந்து நாங்கள் உங்களை வந்து எங்களுடைய இந்த சேனலில் அவங்கள ஒரு கம்பெனி மாதிரி வச்சுருக்கிறாங்க, இதில் நாங்கள் உங்களை வேலைக்கு சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோடு வேலை செய்யணும் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களை வந்து வேலைக்கு சேர்க்குறது. அப்படி சேர்த்துட்டு அவங்கக்கிட்ட, ஓகே நம்ம சேனலில் வந்து நம்ம இந்த மாதிரியான வீடியோஸ் போடுறோம், ஸோ நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலுடைய அந்த செட்டப்பில் எந்த மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் டிசைன் பண்ணுவீங்க, என்னென்ன மாதிரிலாம் அந்த வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்குறது. ஸோ இந்த மாதிரி அவங்ககிட்ட கேட்ட உடனே அந்த புதுசாக வந்துருக்கிறவங்களும் என்ன செய்வாங்க அப்படின்னா, பயங்கரமாக கஷ்டப்பட்டு உட்காந்து யோசித்து புதுசாக நிறைய ஐடியாஸ் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. ஒரு 2 வாரம் 3 வாரம் இவங்களை வந்து இந்த மாதிரி நீங்கள் எப்படி ஐடியா சொல்கிறீங்கன்னு சொல்லி பார்த்து உங்களை வேலைக்கு எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க கொடுக்குற ஐடியாஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா என்ன செஞ்சிடறது அப்படின்னா அவங்கள வந்து வேலையை விட்டு கலட்டி விட்டுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் ரொம்ப கஷ்டப்படாமலேயே மற்ற நபர்கள் யோசித்த ஐடியாஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஐடியாஸ் வந்து இவங்க இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்கள வேலையை விட்டு நீக்கிறதுக்கப்புறமா அவங்களுடைய அனுமதி இல்லாமலேயே இவங்க கொடுத்துருக்குற அந்த புது ஐடியாஸ் அடிப்படையில் நிறைய வீடியோஸ் எடுக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து யூடியூப்லேருந்து பயங்கரமாக கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த ஐடியா வந்து நான் கொடுத்தது, என்னை வந்து வேலைக்கு கூப்பிட்டுருந்தாங்க, அப்புறம் வேலையை விட்டு நீக்கிட்டாங்க, ஆனால் என்னோடய அனுமதி இல்லாமலேயே நான் கொடுத்த ஐடியாவை வந்து வீடியோவாக மாற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரே கம்ப்ளைண்ட்டாக யூடியூப்பில் இருக்குது. இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, இதை வந்து ரொம்ப நாட்களாகவே வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஆனால் ஏன் வந்து இந்த விஷயம் வெளியே வராமல் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் தான் வந்து ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, NDA அப்படின்னு சொல்லி வந்து ஒரு விஷயம் அமெரிக்காவில் இருக்குது. அதாவது நான் டிஸ்க்ளோஷர் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்க வந்து இந்த மாதிரி வேலைக்கு வந்து கூப்பிடுவாங்க இல்லையா, இப்படி வேலைக்கு கூப்பிடும்போது இவங்களை வந்து இந்த நான் டிஸ்க்ளோஷர் ஆக்ட் அப்படிங்கிறது, அதாவது என்ன அப்படின்னா, இங்கே உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் வந்து வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வேலைக்கு வர்றவங்கக்கிட்ட அவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று வாங்கிக்குவாங்க. அதுவும் ரொம்ப எலாபரேட்டாலாம் எழுதிலாம் வாங்க மாட்டாங்களாம். அவங்க வந்து ஒரு டேப்லெட் ஒன்று கொடுத்து, ஒரு டேப் ஒன்று கொடுத்து அதில் அவங்களுடைய நேம், இமெயில் அந்த மாதிரி கொடுத்து ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாதிரி ஒரு சில கொடுத்து இதில் நீங்கள் கையெழுத்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்களாம். ஸோ அவங்களும் இந்த மாதிரி டேப்பில் ரொம்பலாம் வாசிக்க மாட்டாங்களே, அந்த மாதிரி டேப்பில் கையெழுத்து போட்டுட்டு அவங்களும் வந்து ஒரு வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. ஆனால் அவங்களே அறியாமல் எதில் கையெழுத்து போடுறாங்க அப்படின்னா, இந்த நான் டிஸ்க்ளோஷர் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சுருக்கிறாங்க. ஸோ இதுபடி
ஒருத்தர் வந்து அவங்க ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு உள்ளே வந்து அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்கிறாங்க அப்படிங்கிறத இவங்க வேலையை விட்டு நீக்கினதுக்கு அப்புறமா கூட வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது. இந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் இப்போ யாராவது ஒருத்தர் அவங்க வெளியே போனவங்க இந்த மாதிரி உள்ள கோல்மால் பண்ணுறாங்க மீன்ஸ் நம்ம உள்ளே வரும்போது கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும் எப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது. இன்ஃபேக்ட் நிறைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக கும்பலாக நிறைய பேர் வந்து இருப்பாங்க. பட் ஆனால் உள்ள வேலைக்கு போயிட்டு வெளியே வந்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு காட்டும்போது என்னமோ பொதுவாக ஆட்களை செலக்ட் பண்ணி உள்ளே விட்ட மாதிரி காட்டுறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அங்கே உள்ளே வந்து இந்த மாதிரி வீடியோஸில் இருக்கிறது எல்லாமே பெரும்பாலும் அவங்களுடைய சொந்தக்காரங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க ஊருக்காரங்க, இவங்கள தான் உள்ளே போட்டு இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறாங்க. அதில் வந்து பயங்கரமான ப்ரைஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி பண்ணுறாங்க. எல்லாமே ஃபேக் பண்ணப்படுது. அதாவது இவங்க கொடுக்குற ப்ரைஸ் அது எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணி திட்டமிட்டு அவங்க எல்லாமே ஸ்கிரிப்டட் எல்லாமே எழுதி பல கோடி ரூபா ஒரு கிஃப்ட்டை கொடுக்குற மாதிரி ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க. பட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஆக்டராக தான் இருக்கிறாரு. அந்த மாதிரி வாங்குற மாதிரி பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த மாதிரிலாம் அவங்க கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் உள்ள அந்த மாதிரி கோல்மால் நடக்கும்போது இதை உள்ள வந்து பார்த்தவங்க வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க நான் டிஸ்க்ளோசர் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்டில் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அப்படி அவங்க ஒரு வேளை சொன்னாங்க அப்படின்னா உடனடியாக இந்த மிஸ்டர் பீஸ்ட் இந்த கம்பெனியில் உள்ளவங்க அவங்களுடைய லாயர்ஸ் வந்து நீ எப்படி இதை சொல்லலாம்னு சொல்லி அவங்க மேலே கேஸ் போட்டு அவங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குரியார். ஏன்னா நமக்கு அமெரிக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சில விஷயங்களில் ரொம்ப கோர்ட்டு கேஸுன்னு வரும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், பிரச்சனைகள் வரும். அப்படிங்கிறனால பல பேர் வந்து இதை வெளியே சொல்லாமலே இருந்திருக்காங்க. இப்போ ஒரு சில பேர் வந்து இதை வெளியே சொல்ல ஆரம்பிக்கும் போது தான் ஆக்சுவலாக உள்ளே வந்து பயங்கரமான கோல்மால் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நமக்கு வெளியே தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது இன்னொரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு மிஸ்டர் பீஸ்ட் மேலே வைக்கப்படுறது என்ன அப்படின்னா, அவங்க வந்து லாட்ரி நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம பொதுவாக லாட்ரி அப்படின்னோடனே நமக்கு ஒரு பேப்பர் மட்டும் தான் ஞாபகம் வரும் இல்லையா. பட் லாட்ரி அப்படிங்கிறது ஆக்சுவலாக வந்து ஒரு ஐடியா. ஓகேவா. இந்த லாட்ரி அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து கொஞ்சமாக ஒரு காசு கொடுத்து ஒரு விஷயத்தை நான் வாங்குவேன் அல்லது ஒரு கான்டெஸ்ட்டில் நான் வந்து என்டர் பண்ணுவேன். அந்த மாதிரி பல நபர்கள் வந்து கொஞ்சமாக காசு கொடுத்து ஒரு கான்டெஸ்ட்டில் என்டர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அந்த குரூப்லேருந்து ஒரு பர்சன், லக்கி பர்சன், அவங்களுடைய திறமை அடிப்படையில் இல்லாமல் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு சில லக்கி விஷயங்கள் மூலமாக ஒரு கடைசியாக ஒரு நபரை அல்லது ஒரு சில நபர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பல்காக ஒரு ப்ரைஸ் கொடுக்கறது. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாட்டரி அப்படிங்கிற அந்த கான்செப்ட். இதை வந்து பேப்பர் மூலமாக தான் நம்ம பார்த்துருக்குறோம். பட் ஆனால் இந்த ஐடியாவை வந்து எந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணாலும் அது லாட்ரி தான் அப்படிங்கிறது தான் வந்து சட்டம் சொல்லுது. ரொம்ப முக்கியமாக அமெரிக்க சட்டம். இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவில் அரசாங்கம் மட்டும்தான் இந்த மாதிரியான லாட்டரியை நடத்தணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனால் மிஸ்டர் பீஸ்டினுடைய ஒரு சில வீடியோஸ் வந்து இப்போ அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு சில வக்கீல்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க சட்ட ரீதியாக வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணுறாங்க. அப்படி அனலைஸ் பண்ணும்போது மிஸ்டர் பீஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காசுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கான்டெஸ்ட்டில் என்டர் பண்ண சொல்கிறாங்க. மீன்ஸ் எப்படி அப்படின்னா, நீங்கள் எங்களுடைய மிஸ்டர் பீஸ்ட்டில் வந்து ஃபீஸ்டபிள் அப்படின்னு சொல்லி ஒரு சாக்லேட் நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி சாக்லேட் வாங்கும்போது அதில் உள்ள என்ன வச்சுருப்பாங்கன்னா ஒரு சில ஃபார்மோ அல்லது ஏதோ சம்திங் ஒரு இது அவங்க கொடுக்குறாங்க. அப்படி வந்து அவங்க அதிலிருந்து உள்ள வந்து அவங்களுக்கு ஒரு டிக்கெட்டோ ஏதோ ஒன்று கிடைக்கும்போது அவங்க ஒரு சில கான்டெஸ்ட்டில் என்டர் பண்ணலாம். அப்படி என்டர் பண்ணிவிட்டு அவங்க வந்து அவங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி மிஸ்டர் பீஸ்ட் அவங்களுடைய டிஷர்ட், அந்த மாதிரி டிஷர்ட் அதெல்லாம் வச்சுருக்காங்க. இதை வாங்கினா உங்களுக்கு வந்து இந்த கான்டெஸ்ட்டில் என்டர் பண்ணி நீங்கள் இதை உங்களுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு கான்செப்டை பார்க்கும்போது அவங்க வந்து அதை பார்க்கக்கூடிய சட்ட நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாருங்கள் இது வந்து லாட்ரி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காசை கொடுத்து உள்ளே என்டர் ஆகுறாங்க. அவங்களுக்கு வேறு எந்த பெர்ஃபார்மன்ஸுமே கிடையாது. லக் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்குது அப்படிங்கும்போது இது லாட்டரி. அப்போ இந்த லாட்டரி வந்து நமக்கு மிஸ்டர் பீஸ்ட் அப்படிங்கிற இந்த சேனல்காரங்க அரசாங்கம் தான் மட்டும்தான் நடத்தணும் அப்படிங்கிற அந்த ரூல்ஸ் இருக்கும் பொழுது இவங்க வந்து என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா, தனியாராக இந்த லாட்டரியை வந்து பல வருடங்களாக நடத்தி அரசாங்கத்துக்கு சட்ட விரோதமாக ஒரு சில விஷயங்களை செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இன்றைக்கி முன்வைக்கப்படுது. இப்போ இதுதான் வந்து பார்க்கும் பொழுது ரொம்ப சிக்கலான ஒரு இடியாப்பு சிக்கல் மாதிரியான ஒரு சில விஷயங்களில் வந்து இன்றைக்கி இந்த யூடியூப் மிஸ்டர் பீஸ்ட் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் வந்து மாட்டிட்டு முழிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அமெரிக்கா அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அமெரிக்காவில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு இந்தியா மாதிரி கிடையாது. அதாவது அங்கே வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்தாலும் அங்கே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது அதுக்கும் நல்ல ஒரு பவர் இருக்குது.
சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு சட்டம் இருக்கும். ஆனால் அந்த சட்டம் அப்படியே வந்து எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் அப்ளை ஆகுமானா அப்படி அப்ளை ஆகாது. ஒவ்வொரு மாகாணம், அங்கே மாகாணம் சொல்லி சொல்லுவாங்க, அந்த ஒவ்வொரு மாகாணத்துலேயும் அவங்களுக்குன்னு சொல்லி தனிப்பட்ட விதத்தில் ஒரு சில சட்டங்கள் இருக்கும். அப்போ அவங்க வந்து அந்த மாகாணம் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட சட்டத்தை பின்பற்றுவதற்கு அவங்க முடிவெடுத்துக்கணும். அப்படி இல்லைனா அதுக்கு பதில் மாற்றாக வேறொரு சட்டத்தையும் அவங்க பின்பற்றலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி அங்கே இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து மிஸ்டர் பீஸ்ட் அப்படிங்கிற இந்த கம்பெனி இவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நார்த் கரோலினா அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு மாகாணத்தில் வாழ்கிறாங்க. அந்த மாகாணத்தினுடைய சட்டத்தினுடைய அடிப்படையில் இவங்க செய்கிறதுலாம் எந்த ஒரு தப்புமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதமும் வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா முன்வைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான சட்டங்கள் எல்லாமே ரொம்ப பழைய சட்டம். அதாவது அது எல்லாமே வந்து டிவியில் பண்ணதுக்கு, இன்டர்நெட்டு காலம் டிவியில் அந்த மாதிரியான கமர்ஷியல் அதுக்காக ஏற்றப்பட்ட சட்டம். யூடியூபுக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான அவங்கள பைண்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு சட்டமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவருக்கு மிஸ்டர் பீஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சில குரூப்ஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் அவர் சட்டவிரோதமாக அல்லது மக்களை ஏமாற்றி நிறைய விஷயங்கள் செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் அவங்க அப்படி செஞ்சாலும் அவங்கள சட்ட ரீதியாக நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து நான் டிஸ்க்ளோஷர் ஆக்டில் வந்து கையெழுத்து வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, அவங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது என்ன வேணாலும் பண்ணி என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து அவங்க அதை எந்த மாதிரி செய்கிறாங்க அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. ஏன்னா பேர் கிரில்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா, பேர் கிரில்ஸ் மேன் வர்சஸ் வைல்டு, அதெல்லாம் வந்து நமக்கு பார்க்கும்போது அது வந்து அவர் எல்லாத்தையுமே பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. பட் ஆக்சுவலாக நீங்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து அதுலேயும் கூட ஃபேக் பண்ண தான் செய்வாங்க. அதில் அவர் ரிஸ்க் எடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு, அது இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் நாம் பார்க்காத பல விஷயங்களில் வந்து அவருக்கு அந்த சேஃப்டி கொடுத்து அந்த மாதிரி தான் வந்து என்ன, அவர் கூட ஒரு பெரிய டீமே இருப்பாங்க. அவர் என்னமோ தனியாக போயிட்டு இருக்க மாட்டார். அவர் கூட வந்து ஒரு பெரிய டீமே இருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அதை என்ன செய்கிறாங்க பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் வெளியே காட்ட மாட்டாங்க. ஏன்னா அதை வெளியே காட்டினாங்க அப்படின்னா அந்த அந்த ப்ரோக்ராம் பார்க்குற அந்த த்ரில்லே போயிடும் அப்படிங்கிறனால ஒரு சில விஷயங்கள் வெளியே காட்ட மாட்டாங்க. இது என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கே உரியதுன்னு சொல்லி வச்சுக்கோமே. அப்போ அந்த மாதிரியான விதத்தில் பார்க்கும்போது அவங்க ஒன்றும் பெரிய தப்புலாம் பண்ணலை. எஸ், அவங்க இதெல்லாம் ஃபேக் பண்ணாலுமே கூட என்டர்டெயின்மெண்ட்டு தானே, நீங்கள் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல, அதை தான் அவங்க செய்கிறாங்க, அதனால் அவங்கள வந்து எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரியா இந்த 2 விதமான இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் பீஸ்ட் அப்படிங்கிறவருடைய தலை வந்து இப்போ ரொம்ப ரீசெண்டாக வந்து உருட்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்போது இந்த நிலையில் வந்து நமக்கு இனி ஒரு மிகப்பெரிய ஒரு சேனல் மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது எவ்வளோ பெரிய ஹியூஜான சேனல் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஐடியா இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது வந்து எந்த விதமான பாதிப்பையும் அவருடைய சேனலில் ஏற்படுத்த போகுது இது வந்து நமக்கு தெரியாது. ஏன்னா இப்போ தான் அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் பூதாகரமாக ஆகிட்டு இருக்குது. இந்த பிரச்சனை வந்து அதிகமாக பெருசாக ஆகும்போது நிறைய பேர் வந்து அவங்க வந்து ஸ்க்ரீனில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத உண்மைன்னு சொல்லி நம்பி பார்க்குறதுனால தான் ரொம்ப எக்ஸைட் ஆகுறாங்க. அப்பா என்னம்மா பண்ணுறாரு, எவ்வளோ பணத்தை கொண்டு போய் கொடுக்குறாரு, எவ்வளவு செய்கிறாரு, ஏப்பா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி எக்ஸைட் ஆகிறதுக்கு காரணமே பேக்ரவுண்டில் அவங்க எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிறது. ஆனால் இப்போ அவங்க இப்படி தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சதுக்கப்புறமா மக்கள் வந்து இதை எப்படி பார்க்க போகிறாங்க, ஏற்கனவே அவரை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய மக்கள் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, இனி புதுசாக வந்து அவருடைய சேனலுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், இது எல்லாமே ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. உங்களே மாதிரியே நானும் அவருடைய சேனல் என்ன ஆக போகுது, எதிர்காலத்தில் எப்படி ஒரு சில விஷயங்களை ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நானும் ஆவலாக இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திப்பா ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.